கிராமப்புற மக்களுக்கு ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலை வழங்கும் விபிஜி ராம்ஜி திட்டம் தமிழகத்தில் இன்று முதல் அமல்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. கிராமப்புற மக்களுக்கு ஆண்டுக்கு 100 நாட்கள் வேலை வழங்குவதற்கான மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் பல்வேறு மாற்றங்களை செய்து வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதாரம் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. இந்த புதிய திட்டத்தை இன்று முதல் நடைமுறைப்படுத்த உள்ளது. இந்த திட்டத்திற்காக இந்தியா முழுவதும் 95,692 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்திற்கு 7,957 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான விதிகளை உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி விவசாய பருவ காலத்தில் 60 நாட்கள் வேலை நிறுத்த காலம், வேலை செய்த ஒரு வாரத்திற்குள் அல்லது 15 நாட்களில் ஊதியம் தரப்பட வேண்டும். கட்டாய மின்னணு வருகை பதிவேடு செய்யப்படும். தொழிலாளர்களுக்கான அனைத்து பணமும் தொழிலாளர்களின் கணக்குகளில் வரவு வைக்கப்பட வேண்டும். காலதாமதமாக வழங்கப்படும் ஊதியத்திற்கு வட்டியுடன் சேர்த்து ஊதியம் வழங்க வேண்டும் என்ற விதிமுறைகள் இடம்பெற்றுள்ளன.